ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கோனிக் செக்ஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோனிக் செக்ஷன்ஸை வந்து பிளேன் கர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் கர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், சரிங்களா? இந்த வீடியோவில் நான் இதோட தியரியை வந்து கவர் பண்ண போகிறேன். இதோட ப்ராப்ளமை வந்து நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்ப்போம், சரிங்களா? இந்த வீடியோவில் இதுக்கான தியரியை மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம், சரிங்களா? கோனிக் செக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? கோனிக்னா என்ன? ஒரு கோணு, சரிங்களா? செக்ஷன்னா என்ன? கட் பண்றது. ஸோ ஒரு கோணை நீங்க கட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போறது தான் இந்த கோனிக் செக்ஷன்ஸ். இதுதான் உங்களுடைய கோன். இந்த கோனுடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட் வந்து we will be calling it as vertex, சரிங்களா? அண்ட் அந்த கோனுக்கு ஒரு இமேஜினரியா ஒரு சென்டர் லைன் போகும். அந்த சென்டர் லைனுக்கு பேரு ஆக்சிஸ், ஓகே? அண்ட் கோனோட ஹைட்டை வந்து we will be calling it as altitude. அண்ட் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோனோட பேஸ் will be சர்க்கிள், ஓகேங்களா? கோனுடைய பேஸ் will be சர்க்கிள். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க, சரிங்களா? அந்த வேரியஸ் கைண்ட் ஆஃப் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட பேஸ் வில் ஆல்வேஸ் பி, ஒரு கோனை கவுத்து போட்டு நிக்க வச்சீங்கன்னா அதோட பேஸ் இஸ் ஆல்வேஸ் அ சர்க்கிள், சரிங்களா? the base of a cone is always a circle. இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ இந்த கோனை வேரியஸ் ஆங்கிள் கட் பண்ணும்போது, சரிங்களா? இந்த கோனை வேரியஸ் ஆங்கிள் கட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் கோனிக் செக்ஷன்ஸ், இல்லைனா பிளேன் கர்வ்ஸ், இல்லைனா இன்ஜினியரிங் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு கோனை எப்படியெல்லாம் கட் பண்ணா நமக்கு என்னெல்லாம் அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோனை அதோட பேஸுக்கு பேரலா கட் பண்ணீங்கன்னா, ஒரு கோனை அதோட பேஸுக்கு பேரலா நீங்க கட் பண்ணீங்கன்னா we will be getting circle, சரிங்களா? ஏன்னா பேஸ் இஸ் கோயிங் டு பி சர்க்கிள், கோனோட பேஸ் இஸ் கோயிங் டு பி சர்க்கிள். ஒரு கத்தியை எடுத்துக்கிறீங்க, ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு கோனை பேஸுக்கு பேரலா வெட்டுறீங்க. வெட்டும்போது வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாப் போர்ஷனை தூக்கி போட்டுட்டதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த போர்ஷன், இந்த ப்ளூ கலர் போர்ஷன் will be a circle. இந்த பிங்க் கலர் போர்ஷன் தான் நைஃப்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த பிங்க் கலர் போர்ஷன் இஸ் கோயிங் டு பி your knife. இந்த நைஃபை பேரலா வச்சு கட் பண்றீங்க. கட் பண்ணிட்டு டாப் போர்ஷனை தூக்கி போட்டுறீங்க, ஓகேங்களா? தூக்கி டாப் போர்ஷன் தான் வந்து இந்த டாட் லைன்ஸ்ல காட்டியிருக்காங்க. இந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க, சரிங்களா? ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ் டோட்டல் அந்த அவுட்டர் அந்த லேயரை பார்க்கும்போது you can see a circle. So when a cone is cut parallel to its base, we will be getting a circle. இதே கோணை, ரைட்? இதே கோணை ஒரு இன்க்ளைண்டா வச்சு கட் பண்ணும்போது, கத்தியை கொஞ்சம் இன்க்ளைண்டா வச்சு கட் பண்ணும்போது we will be getting an ellipse. இன்க்ளைண்டா ஃபுல்லா அப்படியே கட் பண்ணும்போது இமேஜை பாருங்க, இந்த ஸ்லாண்ட் எட்ஜ்னு சொல்லுவாங்க கோனுக்கு. இந்த எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறோம், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த எட்ஜ் இருக்கு தெரியுமா? இந்த எட்ஜ் வந்து ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு பேரு ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ கத்தி எடுத்துக்கிட்டு நீங்க இன்க்ளைண்டா கோனை கட் பண்ணும்போது நமக்கு கிடைக்க போற அவுட்புட் இஸ் கோயிங் டு பி an ellipse.
ஃபுல்லா இந்த கார்னர் ஆஃப் தி லெஃப்ட் கார்னர் ஆஃப் தி கோன் டு தி ரைட் கார்னர் ஆஃப் தி கோனை நல்லா இன்க்ளைண்டா கட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எலிப்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ 2 கண்டிஷன் பார்த்துட்டோம். 3வது கண்டிஷன் பார்ப்போம். ரைட்? ஒரு கத்தி எடுக்கிறேன். அந்த கத்தியை வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு ஆஃப் தி கோன்ல இருந்து அப்படியே சென்டர் வரைக்கும் நான் கட் பண்றேன். இங்க எப்படி கட் பண்ணிருக்குன்னு பாருங்க. லெஃப்ட்ல இருந்து பேஸ் ஆஃப் தி கோன் வரைக்கும் நான் கட் பண்றேன். ரைட்? ஐ எம் நாட் கட்டிங் லைக் எலிப்ஸ். எலிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தியை வச்சுக்கிட்டு லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து ரைட் எட்ஜ் வரைக்கும் நான் அப்படியே அழகா இன்க்ளைண்டா கட் பண்றேன். அப்போ நமக்கு எலிப்ஸ் கிடைக்குது. இங்கேயும் நான் வந்து இன்க்ளைண்டா தான் கட் பண்றேன். கத்தி இன்க்ளைண்ட் பொசிஷன்ல கட் பண்றேன். ஆனா என்னதுன்னா ஃபுல்லா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகல. லெஃப்ட்ல இருந்து அப்படியே கட் பண்ணி பேஸ் வரைக்கும் ஒரு முன்னாடி எடுத்துட்டு போய் நான் நிறுத்துறேன். ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் போகவே இல்லை. ரைட் எட்ஜை நான் தொடவே இல்லை. தொடாத போது வெறும் லெஃப்ட்ல இருந்து அப்படியே கட் பண்ணி பேஸ் வரைக்கும் நான் கட் பண்றேன். அப்படி கட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஷேப் will be a parabola. I will be getting a parabola. Okay? இப்போ எலிப்ஸ் சர்க்கிளை பார்த்துட்டோம், எலிப்ஸ் பார்த்துட்டோம், பாராபோலா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கோனை எடுத்துக்கோங்க. இந்த கோனை எடுத்துக்கிட்டு மேலேருந்து அப்படியே பேஸுக்கு கட் பண்றீங்க. அப்படியே டாப் பாயிண்ட்ல இருந்து அப்படியே கத்திய உள்ள இறக்குறீங்க. அப்படி இறக்கும் போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் இஸ் கோயிங் டு பி ஹைப்பர்போலா. ஓகேங்களா? ஸோ வாட்டை எப்படி கட் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? கத்திய கோன் பேஸுக்கு பேரலா வச்சு கட் பண்ணா நமக்கு சர்க்கிள் கிடைக்குது. அகைன் கத்திய வந்து ஒரு ஆங்கிளா வச்சு லெஃப்ட் எட்ஜ் ஆஃப் தி கோன்ல இருந்து ரைட் எட்ஜ் ஆஃப் தி கோன் வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி தேவையில்லாத போர்ஷனை தூக்கி போட்டுட்டு எனக்கு கிடைக்க போற அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா will be an ellipse. அடுத்தது கத்தி அப்படியே இன்க்ளைண்டா வைக்கிறேன். ஆனா என்னன்னா லெஃப்ட் டு ரைட் போகல. லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் எட்ஜை கட் பண்ணி அப்படி நான் அப்ரப்டா நான் வந்து பேஸ் ஆஃப் தி கோனுக்கு நான் போய் என் கத்தியை வைக்கிறேன். ரைட் எட்ஜை நான் தொடல. அப்போ நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து will be a parabola. இப்போ இதுவே அப்படியே டோட்டலா டாப்ல இருந்து அப்படியே நான் கட் பண்றேன். எனக்கு அதுல வரக்கூடிய அவுட்புட் இஸ் கோயிங் டு பி தி ஹைப்பர்போலா. ஓகேங்களா? ஸோ நாம கானிக் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ல we will be doing ellipse, parabola and hyperbola. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க. எலிப்ஸ், ஓகேங்களா? எலிப்ஸ் is a closed curve. Ellipse is a closed curve, whereas parabola and hyperbola is an open curve. சரிங்களா? Okay, ellipse is a closed curve. Parabola and hyperbola are open curves. ஓகேங்களா? ஒரு கோன்ல இருந்து வரக்கூடியதுதான் எலிப்ஸ், பாராபோலா, ஹைப்பர்போலா, சர்க்கிள் எல்லாமே. அதனாலதான் இந்த எலிப்ஸ், பாராபோலா, ஹைப்பர்போலா இதெல்லாம் வந்து நம்ம கோன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம், இல்ல கானிக் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னதான் ஒரே ஃபேமிலில இருந்து இந்த கர்வ்ஸ் வந்தாலும் அந்தந்த கர்வுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. சரிங்களா? அந்தந்த கர்வுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த ஐடென்டிட்டியை வச்சுதான் ஒரு கர்வும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் நம்ம. புரியுதுங்களா? அந்த ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு தான் ஒரு கர்வையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம டெக்னிக்கலா we will call it as eccentricity. சரியா? eccentricity. This particular parameter
this particular parameter will differentiate an ellipse, a parabola and a hyperbola. Okay, this parameter is very very important. Eccentricity na என்னது அந்த parameter பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். சரிங்களா? எந்த கானிக் செக்ஷன் வேணா எடுத்துக்கோங்க, எலிப்ஸா இருக்கட்டும், பாராபோலாவா இருக்கட்டும், ஹைப்பர்போலாவா இருக்கட்டும், எனி கர்வ் ஃபார் தட் மேட்டர், இந்த மூணு கர்வ்ல எந்த கர்வ் வேணா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே யூ ஷுட் பி டிராயிங் ஃபிக்ஸட் லைன், ஃபிக்ஸட் வெர்டிக்கல் லைன். ஓகே, இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் லைன், டைரக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? Directrix is the fixed vertical line or the fixed line, right? V stands for vertex. Okay, and F stands for focus. Okay, சரிங்களா? So vertex is considered to be the moving point and focus is considered to be the fixed point. Okay, so in the eccentricity, ஓகேங்களா, இந்த eccentricity ஒரு பாராமீட்டர் தான் வேறுபடுத்தி காட்ட போகுது. எலிப்ஸ்னா எப்படி இருக்கும், பாராபோலானா எப்படி இருக்கும், ஹைப்பர்போலானா எப்படி இருக்கும்னு சொல்லி வேறுபடுத்தி காட்ட போகிற ஒரே பாராமீட்டர் இஸ் கோயிங் டு பி யுவர் எக்ஸென்ட்ரிசிட்டி. இட் இஸ் a very very important parameter. ஓகேங்களா? the directrix வந்து we will be denoting it by the letter D and the horizontal line இங்க வரைஞ்சிருக்க பாருங்க, it is known as axis of the curve. ஓகேங்களா? ellipse வரைஞ்சீங்கன்னா இந்த horizontal line will be the axis of ellipse. ஓகேங்களா? parabola வரைஞ்சீங்கன்னா it is going to be axis of the parabola. hyperbola வரைஞ்சீங்கன்னா it is going to be the axis of the hyperbola. ஓகேங்களா? இப்போ eccentricity is the important parameter னு சொன்னேன், ரைட்? eccentricity அப்ப நம்ம டிஃபைன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். the eccentricity is denoted by the small letter E. Eccentricity is denoted by the small letter E. It is actually a ratio. The ratio mara curve oda characteristic is going to change. That is a simple meaning. Eccentricity is a simple ratio. It is a unitless quantity. As this value changes, the curve changes. Simple. காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகே, அப்ப இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா E is equal to, that is the eccentricity E is equal to the distance between the moving point and the fixed point to the distance between the moving point and the fixed line. புரியுதுங்களா? V ஏற்கனவே சொல்லிட்டேன் மூவிங் பாயிண்ட்னு சொல்லிட்டேன், F ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபிக்ஸட் பாயிண்ட்னு சொல்லிட்டேன், D is nothing but fixed line. E is equal to VF by VD, right? This is eccentricity. Eccentricity E is equal to the distance between the moving point and the fixed point to the moving point to the fixed line, right? It is a ratio. Eccentricity is the ratio of the distance between the moving point and the fixed point to the distance between the moving point and the fixed line. ஓகேங்களா? V na moving point, F na fixed point, D na fixed line. சரிங்களா? இந்த eccentricity வேல்யூ E தான் மூணு கர்வையும் வேறுபடுத்தி காட்ட போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த E ஓட வேல்யூ
1க்கு கம்மியா இருந்ததுன்னா, whenever the value of the eccentricity is less than 1, the resulting curve is an ellipse. The resulting curve is an ellipse. When this eccentricity value is equal to 1, the resulting curve is a parabola. When this eccentricity value is greater than 1, the resulting curve is the hyperbola. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்? உங்களுக்கு சம் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இ வேல்யூ கொடுத்துருவான், எய்தர் as a whole number or as a fraction. அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன கர்வ்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 3 கர்வை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவான். எங்க ட்ரிக் வைப்பானா 3 கர்வுக்கான கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களை ட்ரிக் வச்சு உங்களை குழப்ப போற இடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி தான். ஸோ when the eccentricity E value is less than 1, the resulting curve is going to be ellipse. ஸோ E வந்து 1க்கு கம்மியா இருந்தா நீங்க வரைய போறது எலிப்ஸ். when E is equal to 1, நீங்க வரைய போற curve வந்து is going to be parabola. when E is greater than 1, நீங்க வரைய போற curve is going to be hyperbola, right? மறுபடியும் சொல்றேன், ellipse is a closed curve, parabola and hyperbola are the open curve. So this is the fundamental concept of conic sections, right? Important concepts we have discussed in this particular video. In the subsequent videos we will be starting with the problems. So thanks for watching the video. So till the next video, be safe. All the best. Thank you.